2021ல ஆட்சிக்கு வந்த திமுக பல துறைகள்ல வேலை பார்த்து வந்த செயலாளர்களை மாத்திக்கிட்டே வந்துச்சு. ஆனா சுகாதாரத்துறைய மட்டும் கை வைக்கவே இல்ல. இத பற்றி நிறைய விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் திமுக அரசு அதை பெரிய அளவுல கண்டுகொள்ளாமலே போயிட்டு இருந்துச்சு. அப்போது கோவிட் டைம் இருந்ததால இந்த அரேஞ்ச்மெண்ட் தொடருது போலன்னு பலரும் நினைச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியானது. சுகாதாரத்துறையில புதுசா ஒரு போஸ்ட் உருவாக்கப்பட்டு ஸ்பெஷல் செக்ரட்டரியாக ஒருத்தர் நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் டிரான்ஸ்பர் ஆனதும் அவரே செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டார். அந்த செந்தில்குமார் தான் இப்போ தாவேக ஆட்சியில முதலமைச்சர் விஜயின் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். 1968ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தவர் செந்தில்குமார். படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தவர். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்ல சேரணுங்கிற ஆசையோட தான் காலேஜ் கோர்ஸையும் சூஸ் பண்ணினார். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பு முடிச்சார். படிப்பு முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார். அதே துறையில போஸ்ட் கிராஜுவேஷனும் கம்ப்ளீட் பண்ணினார். பெரிய கனவுகளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிய செந்தில்குமார் 1995ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆனார். அவருக்கு சொந்த மாநிலமான தமிழ்நாட்டிலேயே ஐஏஎஸ் கேடர் ஒதுக்கப்பட்டது. 2 வருட ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வேலை செய்யும் சான்ஸ் கிடைச்சது. அசிஸ்டன்ட் கலெக்டராகவும் சப் கலெக்டராகவும் வேலை பார்த்த செந்தில்குமார் அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் அடிஷனல் கலெக்டராக நியமிக்கப்பட்டார். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் சென்னையை தவிர்த்த மாவட்டங்கள்ல வேலை பார்த்த அனுபவமும் அவருக்கு சீக்கிரமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட் வாங்கி தந்துச்சு. 2002ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்ட செந்தில்குமார் 2004 வரை அங்க வேலை பார்த்தார். அப்போது நடந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை நடத்தும் பொறுப்பும் அவருக்கே கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி துறைகள்ல டைரக்டராகவும் ஸ்பெஷல் செக்ரட்டரியாகவும் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தலைமை செயலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவரை திடீர்னு அரியலூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிச்சு தமிழ்நாடு அரசு. ஆனா வெறும் 4 மாதத்திலேயே மீண்டும் செக்ரட்டேரியட்க்கு திரும்ப வந்தார். அப்போதான் முதல் முறையாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஸ்பெஷல் செக்ரட்டரியாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துறையோட மேல அவருக்கு தனியா ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குச்சு. இதற்கிடையில 2016ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். அப்போது அவருக்கான தனி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டப்போ 3வது தனி செயலாளராக செந்தில்குமார் நியமிக்கப்பட்டார். அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் சுமார் 4 வருடங்கள் முதலமைச்சரின் தனி செயலாளராகவே வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பல துறைகள்ல செயலாளர்கள் மாற்றப்பட்டாங்க. ஆனா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் அப்படியே இருந்துச்சு. இதை பற்றியும் மீண்டும் விமர்சனங்கள் கிளம்ப ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் திடீர்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு ஸ்பெஷல் செக்ரட்டரி போஸ்ட் உருவாக்கப்பட்டு அதுல செந்தில்குமார் நியமிக்கப்பட்டார். இது விமர்சனங்களை குறைக்க எடுத்த மூவா பார்க்கப்பட்டாலும் சில மாதங்கள்லயே செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் செந்தில்குமாரவே செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டார். சுமார் ஓராண்டு அங்க வேலை பார்த்த அவர் பின்னாடி என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனார். ஆனா கடந்த வருடம் மீண்டும் தமிழ்நாடு அரசு அவரை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்கே மாற்றுச்சு. அப்போதான் கரூர்ல தாவேகா தலைவர் விஜயின் கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசலால சிலர் உயிரிழந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம், மெடிக்கல் ஹெல்ப் உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துச்சு. அப்போது எல்லா கேள்விகளுக்கும் ப்ராப்பர் டேட்டாவோட பிரஸ் மீட்ல பதில் சொன்னவர் செந்தில்குமார் தான். இப்படி இருக்கும்போதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகா ஆட்சி அமைந்து விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுவா புதிய சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கும்போது அவங்களோட பர்சனல் செக்ரட்டரிஸ் தான் முதலில் நியமிக்கப்படுவாங்க. அந்த வகையில முதலமைச்சர் விஜயின் நம்பர் 1 தனி செயலாளராக செந்தில்குமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கார். அதே போல நம்பர் 2 செயலாளராக லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதியவரா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. ஜெய் ஹிந்த்.